அண்ணே, நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா? நானும் இதை கேட்க வேணாம்னு நினச்சேன். நீங்கள் தான் இந்த விஷயம் கல்யாணத்தை நோக்கி போக போக பாரதி நீ மனசு மாறி உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் அப்படி நடக்கிற மாதிரி தெரியல என்ன. அதுக்கு பதிலாக இப்போ மித்ரா மேடம் வீட்டில் பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. உங்ககிட்ட கூட சொல்லாமல் முகூர்த்தத்தை வேற ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ணே, எனக்கு என்னமோ பயமாக இருக்குண்ணே. தவக்கலை, உன் பயம் நியாயமானதுதான். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக பாரதி ரொம்ப நாள் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டா. இப்போ கூட நடக்கிறதெல்லாம் பார்த்தல. அண்ணே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தானே. இருந்தாலும் மனசு படபடன்னு கடந்து தவிக்குதுண்ணே. பாரதி பத்திரிக்கையை படிக்கிறப்பவே வேணும்னே தப்பு தப்பாக படித்தாங்க. அதுலேருந்து இந்த கல்யாணம் நடக்கிறதுல பாரதிக்கு 1% கூட இஷ்டம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லாமே சரியாக வரும். இப்போ தானே கிளைமேக்ஸை நெருங்கிட்டு இருக்கு. அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றியாக்கா? அக்கா, நம்ம 2 பேரும் அம்மா கிட்ட போய் பேசலாமா? அம்மா, ஃபீல் பண்றேனா? ஏன் அப்படி கேக்குற? அப்படிலாம் எதுவும் இல்லை தமிழ். சேச்சே, இல்ல தமிழ். ப்ராமிஸா இல்ல தமிழ். அம்மா மேல நம்பிக்கை இல்லையா? இங்க பாருங்க, 2 பேரும் நல்லா படிக்கணும். தேவையில்லாம அம்மா ஃபீல் பண்றேன்லாம் நினைச்சு நீங்க வரி பண்ணிக்க கூடாது. அம்மா ஸ்ட்ராங்கா இருக்கேன், நீங்க ரொம்ப யோசிக்க கூடாது. இங்க பாரு தமிழ், நாளைக்கு நீ ரன்னிங் காம்படிஷன்ல நல்லா ஓடி ஜெயிக்கணும். அம்மாவுக்கு அதுதான் நிஜமான சந்தோஷம். இப்போ நீங்க 2 பேரும் போய் ஹாப்பியா விளையாடுங்க. அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்து உங்க 2 பேருக்கும் சாப்பிட ஏதாவது கொடுக்கறேன். ஓகேவா? ஐயோ, போய் என்னன்னு பாரு. தமிழ், ஆதித்யா, ஏய் ஆதித்யா. ஐயோ, தமிழ், ஆதித்யா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அம்மா, நான் தான் இப்படி பண்ணேன். இந்த கல்யாணனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுமா. எங்களுக்கு அப்பா வேணும். என்னடா பண்ணி வச்சிருக்க? தமிழ், நீ முதல்ல ஆதித்யாவை கூட்டிட்டு இங்க இருந்து போ. என்ன பாரதி, பசங்க இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? பாட்டி, நீங்களும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. போய் பசங்களை பாத்துக்கோங்க. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிட போகுது. பாட்டி, அத பத்தி யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. நீங்க முதல்ல போங்க. இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, போங்க. பசங்க வாங்க. போ ஆதித்யா. மித்ரா, பாரதி தான் எரிச்சாங்கன்னு சொல்றல்ல. ஆனா அவங்க அதுக்கு எந்த பதிலும் பேசாம அமைதியா இருக்காங்க. அவங்க தான் எரிச்சாங்கன்னு நீ எதை வச்சு சொல்ற? வாங்க ஆதி. என்னடா பாரதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். இந்த பத்திரிக்கைய பாரதி வீட்டு பின்னாடி வச்சு எரிச்சிட்டு இருந்ததா நான் என் 2 கண்ணால பார்த்தேன். கையும் களவுமா புடிச்சிருக்கேன். எரிஞ்சு போன பத்திரிக்கை தோ இங்க கிடக்குது பாருங்க. எரிச்சவ முன்னாடி நின்னுட்டு இருக்கா. இதை விட உங்களுக்கு வேற என்ன சாட்சி வேணும்? நாம எல்லாரும் இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். யாரு பேச்சுக்கும் மரியாதை இல்லாம எதுவும் பேசாம இப்படி கல்லு மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? பாரதி, நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா இத நீ தான் பண்ணிருக்கன்னு அப்பட்டமா தெரியுது. ஆமா, நான் தான் அந்த பத்திரிக்கையை எரிச்சேன். ஏய்,
பாத்தீங்களா பாட்டி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நம்ம இவ்ளோ தூரம் கேட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு தெனாவட்ட பதில் சொல்றான்னு பாருங்க. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருந்தா இந்த வீட்ல இருந்துட்டு ஏன் கல்யாண பத்திரிக்கை அவ எடுத்து எரிச்சிருப்பா? பாட்டி, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அவ என்ன வேலை பாத்திருக்கான்னு பாத்தீங்களா? முதல்ல இருந்தே என் கல்யாணத்துல இவ பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தா. அதுவும் இவ பொண்ண ஆதி தத்தெடுத்ததுக்கு அப்புறம் இவளோட ஆட்டம் ரொம்ப ஓவரா போயிடுச்சு. என் கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன வேணா பண்ணலாம், ஆதிய வளைச்சு போடலான்னு பாத்திருக்கா. மித்ரா, இதுக்கு மேல வார்த்தையை விடாத. அது நல்லதுக்கு இல்ல. பின்னாடியே அதுக்கான பலனை நீ கண்டிப்பா அனுபவிப்ப. பாத்தீங்களா பாட்டி, நீங்க இவ்ளோ பேர் இருக்கீங்க, உங்க எல்லாரும் முன்னாடியும் அவ எப்படி என்ன மிரட்டுறான்னு பாத்தீங்கல்ல? பாரதி, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என் பேத்தியோட வாழ்க்கையை அழிக்க வந்துட்டு இப்போ எங்க முன்னாடியே அவளை மிரட்டுறியா? உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? பாட்டி, இவளை அந்த அளவுக்கு இந்த வீட்டில் விட்டதே நம்ம தப்பு தான். நானும் ரொம்ப நாளா இவங்களை வெளியே அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்க யாரும் என் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. நம்ம கூட இருந்துக்கிட்டு நாம போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நம்மளுக்கே துரோகம் பண்ணியிருக்கா. இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லும் போதெல்லாம் ஆதிதான் பரிதாபம் பார்த்து பார்த்து இங்கேயே தங்க வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு தான் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன பாரதி, ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காக பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சிருந்தா அதை எடுத்துட்டு போய் எரிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னங்க நீங்க எவகிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆதியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நல்லவ மாதிரி நடிச்சு ஆதியை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. கம்பெனில வேலை பாக்குறாளேன்னு பரிதாபப்பட்டு வீட்டுல தங்க வச்சா அவ வீட்டு முதலாளிக்கு ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் தைரியமா இவ்வளவு பெரிய காரியத்தை அசால்ட்டா பண்ணிட்டு நான் பண்ணனே எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா பாரதி, பத்திரிக்கையை ஏமா எரிச்ச? ஏய், பாரதி, இவ்வளவு பேர் கேக்குறாங்கல்ல, அப்படியே வாய மூடிக்கிட்டு இருக்க? எதுக்காக நீ பத்திரிக்கையை எரிச்ச? என் பேத்தி அப்படி என்ன பாவம் பண்ணா? சொல்லு, எதுக்காக பத்திரிக்கையை எரிச்ச? இல்ல இவங்க சொல்ற மாதிரி கல்யாணத்தை நிறுத்திட்டு ஆதிய வளைச்சு போட பாக்குறியா? இங்க பாருங்க, தேவையில்லாம வார்த்தையெல்லாம் விடாதீங்க. எனக்கு அப்படி எந்த அவசியமும் இல்ல. இப்ப என்ன, இந்த பத்திரிக்கையை நான் ஏன் எரிச்சேன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? சொல்றேன். இந்த பத்திரிக்கையை எரிச்சதுக்கு ஒரே காரணம், ஆதிக்கு இந்த மித்ரா சரியான பொண்ணு கிடையாது.